ஓகே, இப்போ பார்க்க போகிறது ஃபிட் ஃபஸ்ட் இயருடைய ஒரு 2024 எக்ஸாம் எழுதின ஒரு கொஸ்டின் பேப்பர் பார்க்கலாம். சரிங்களா? இதில் ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, ஒரு ட்ரில்லிங் மிஷின், அதாவது இந்த ட்ரில்லிங் மிஷின் பில்லர் ட்ரில்லிங் மிஷினில் எக்ஸுங்கிற பாகம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. பில்லர் ட்ரில்லிங் மிஷினில் எக்ஸ்னு குறிப்பிடப்பட்டுள்ள பாகம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஆக்சுவலாக அந்த எக்ஸ்னு குறிப்பிட்டுள்ள பாகம் வந்து ட்ரில் செக், பார்ட் நேம் வந்து ட்ரில் செக். சரியா? அடுத்து செகண்ட் கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, which equipment protects the body from flying spark during gas cutting? கேஸ் கட்டிங் செய்யும் பொழுது பறக்கக்கூடிய தீப்பொறிகள்லேருந்து பாதுகாக்கிறதுக்கு எந்த பாடி ப்ரொடெக்டிங் எக்யூப்மெண்ட்ஸ் நம்ம என்ன பண்ணோம் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு கேட்குறாங்க. எந்த பிபிஇ கிட்டை நம்ம யூஸ் பண்ணுறோம், எந்த பிபிஇ கிட் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா லெதர் அப்ரான். எதை யூஸ் பண்ணுறோம்? லெதர் அப்ரான். ஆன்சர். அடுத்து மூணாவது கொஸ்டின், வாட் இஸ் தி யூனிட் ஆஃப் கட்டிங் ஸ்பீட் இன் டர்னிங்? டர்னிங் பண்ணும்போது கட்டிங் ஸ்பீடோட யூனிட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா மீட்டர் பெர் மினிட். டர்னிங் பண்ணும்போது கட்டிங் ஸ்பீடு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா மீட்டர் பெர் மினிட். இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா லிமிட் அண்ட் ஃபிட் பாடத்துலேருந்து வருது. லிமிட் அண்ட் ஃபிட்டுங்கிற பாடத்தில் உள்ளது. லிமிட் ஃபிட் டாலரன்ஸில் இதில் என்ன கேட்டிருக்காங்கன்னா 30H7G6 G6ங்கிறது என்னன்னு கேட்குறாங்க. G6ங்கிறது ஃபிட். சரியா? 30H7G6ல் G6னா என்ன அப்படின்னா G6னா ஃபிட். அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, விச் டைப் ஆஃப் மெயின்டெனன்ஸ் ப்ரொவைட் இன் லெஸ் டவுன் டைம் இன் ப்ரொடக்ஷன்? விச் டைப் ஆஃப் மெயின்டெனன்ஸ் ப்ரொவைட் லெஸ் டவுன் டைம் இன் ப்ரொடக்ஷன்? சரியா? மெயின்டெனன்ஸில் எந்த மெயின்டெனன்ஸ் வந்து டவுன் டைம் வந்து லெஸ்ஸாக இருக்கும்? டவுன் டைம் லெஸ்ஸாக இருக்கக்கூடிய மெயின்டெனன்ஸ் எதுன்னு பார்த்தோன்னா ப்ரிவென்டிவ் மெயின்டெனன்ஸ். என்ன மெயின்டெனன்ஸ்? ப்ரிவென்டிவ் மெயின்டெனன்ஸ். சரியா? மிஷின் வந்து பிரேக் டவுன் ஆகிறதுக்கு முன்னாடியே மெயின்டெனன்ஸ் பண்ணுறது என்னன்னு சொல்லுவோம்? ப்ரிவென்டிவ் மெயின்டெனன்ஸ்னு சொல்கிறோம். அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, விச் இஸ் தி அட்வான்டேஜ் ஆஃப் டோட்டல் ப்ரொடக்டிவ் மெயின்டெனன்ஸ்? விச் இஸ் தி அட்வான்டேஜ் ஆஃப் டோட்டல் ப்ரொடக்டிவ் மெயின்டெனன்ஸ்? மொத்த உற்பத்தியில் பராமரிப்பின் நன்மை எது? டிபிஎம்மோட அட்வான்டேஜ் என்னன்னு கேட்குறாங்க. ஆக்சுவலாக டிபிஎம் சொல்லுவோம், டோட்டல் ப்ரொடக்டிவ் மேனேஜ்மெண்ட் என்னன்னு சொல்லுவோம், டிபிஎம் சொல்லுவோம், ஷார்ட் ஃபார்மாக கூட கேட்கலாம். டிபிஎம்மோட அட்வான்டேஜ் என்னன்னா ரெடியூஸ் மெயின்டெனன்ஸ் காஸ்ட். சரியா? பராமரிப்பு செலவை வந்து என்ன பண்ணுது? குறைக்குது. டிபிஎம்மோட அட்வான்டேஜ் என்னன்னா பராமரிப்பு செலவை வந்து குறைக்கிறது. அடுத்த கொஸ்டின் பார்த்தோம் அப்படின்னா, வாட் இஸ் தி நேம் ஆஃப் பார்ட் எக்ஸ் ஷோன் இன் தி ஃபிகர்? படத்தில் எக்ஸ் என்று காட்டப்பட்டுள்ள பாகத்தின் பெயர் என்ன? ஆக்சுவலாக இது வந்து நம்ம லாஸ்ட் போன பார்ட்டில் ஒரு கொஸ்டின் பார்த்துட்டோம். இது ஒரு வெர்னியர் மைக்ரோமீட்டர். அது அங்கே கேட்டிருக்கக்கூடிய பார்ட் நேம் வந்து வெர்னியர் ஸ்கேல். அடுத்து வெர்னியர் பியூர் ப்ரொடக்டரோட ரீடிங் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. வெர்னியர் பியூர் ப்ரொடக்டருடைய ரீடிங் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. கொஸ்டின் நம்பர் 8, வெர்னியர் பியூர் ப்ரொடக்டருடைய ரீடிங் 41 டிகிரி 50 மினிட். 41 டிகிரி 50 மினிட். 41 டிகிரியும் 50 மினிட்டும். 41 டிகிரி 50 மினிட். அடுத்து வாட் இஸ் தி கிரேட் ஆஃப் டாலரன்ஸ்? டாலரன்ஸோடைய கிரேட் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. டாலரன்ஸோடைய கிரேட், விச் இஸ் தி கிரேட் ஆஃப் டாலரன்ஸ்? சரியா? விச் இஸ் தி கிரேட் ஆஃப் டாலரன்ஸ். இதில் கீழே இருக்கிறதுல எது கிரேட் ஆஃப் டாலரன்ஸ் எது அப்படின்னா ஃபண்டமெண்டல் டாலரன்ஸ் தான் அது கிரேட் ஆஃப் டாலரன்ஸ். ஃபண்டமெண்டல் டாலரன்ஸ் என்னன்னு சொல்கிறோம்? கிரேட் ஆஃப் டாலரன்ஸ்னு சொல்கிறோம். சரியா? அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா 10வது கொஸ்டின், வாட் இஸ் தி பர்பஸ் ஆஃப் ரிவிட்டிங் ஆப்ரேஷன்? ரிவிட்டிங் ஆப்ரேஷனுடைய நோக்கம் என்ன? ரிவிட்டிங்குடைய நோக்கம். வாட் இஸ் தி பர்பஸ் ஆஃப் ரிவிட்டிங் ஆப்ரேஷன்? ட்ரிஃப்டிங் அதாவது ரிவிட்டிங் ஆப்ரேஷனில் ட்ரிஃப்டினுடைய உபயோகம். சரியா? ரிவிட்டிங் ஆப்ரேஷனில் ட்ரிஃப்டினுடைய உபயோகம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இது ஆக்சுவலாக ஷீட் மெட்டல் பாடத்தில் வரக்கூடிய கொஸ்டின். ரிவிட்டிங்கில் வந்து ட்ரிஃப்டினுடைய உபயோகம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 2 ஹோல்ஸை ஷீட்டில் ட்ரில் பண்ணிவிட்டு ரிவிட் அடிக்கிறதுக்கு முன்னாடி அந்த 2 ஹோல்ஸையும் ஒரே சென்டருக்கு அலைன் பண்ணுறதுக்காக எதை பண்ணுறோம்? ட்ரிஃப்ட்டை பயன்படுத்தி என்ன பண்ணுவோம்? ஹோல்ஸை வந்து அலைன் பண்ணுவோம். அதாவது டு அலைன் தி ஹோல்ஸ் டு பி ரிவிட்டட். எந்த ஹோல்ஸ் ரிவிட் பண்ணுமோ அந்த ஹோல்ஸை வந்து சென்டரில் அலைன் பண்ணுறதுக்காக எதை பண்ணுறோம்? ரிவிட்டை உபயோகப்படுத்துகிறோம். ஹவு டு ஸ்டாப் ப்ளீடிங் இன் இன்ஜூர்ட் பர்சன்? சரியா? ஒருவர் காயமடைந்த நபருக்கு ரத்தப்போக்கை எப்படி நிறுத்துறது அப்படின்னு கேட்குறான். அப்ளை ப்ரெஷர் ஓவர் தி wound. காயத்து மேலே என்ன பண்ணணும்? அழுத்தி பிடிக்கணும். அழுத்தி பிடிக்கணும். அப்ளை ப்ரெஷர் ஓவர் தி wound. அந்த காயத்து மேலே அழுத்தி பிடிச்சா என்ன ஆகும்? ரத்தம் வர்றது நின்றோம். அடுத்து 12வது கொஸ்டின்,
வாட் இஸ் தி நேம் ஆஃப் கேஜ் ஷோன் இன் தி ஃபிகர்? படத்தில் காட்டப்பட்டுள்ள கேஜின் பெயர் என்னன்னு கேட்குறாங்க. ஆக்சுவலாக இது ட்ரில் பிட்டு, இதுதான் என்னது கேஜ். இதுக்கு பேர் ட்ரில் கேஜ். இதோட பேர் வந்து ட்ரில் ஆங்கிள் கேஜ் அல்லது ட்ரில் கேஜ். என்னன்னு பார்ப்போம். ஆப்ஷன் என்ன? ட்ரில் ஆங்கிள் கேஜ். என்ன கேஜ்? ட்ரில் ஆங்கிள் கேஜ். ட்ரில் பிட்டுனுடைய இந்த லிப் ஆங்கிளை செக் பண்ணக்கூடிய கேஜ். சரியா? ட்ரில் ஆங்கிள் கேஜ். அடுத்து 13வது கொஸ்டின். Which tool is used in sheet metal work to scribe circle or arc with large diameter? சரியா? ஷீட் மெட்டல் ஒர்க்கில் பெரிய ஒரு வட்டம் வரையணும் இல்லைன்னா ஒரு ஆர்க் வரையணும் அப்படின்னா எதை பயன்படுத்தி நம்ம வரைய முடியும்னு கேட்குறாங்க. பெரியதாக சின்னதாக இருந்துச்சுன்னா டிவைடரை யூஸ் பண்ணலாம், விங் காம்பஸை யூஸ் பண்ணலாம். அதுவே பெருசாக இருந்துச்சுன்னா எதை யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா ட்ராமல். என்ன பேர்? ட்ராமல்ங்கிற அந்த மார்க்கிங் இன்ஸ்ட்ருமெண்ட்டை வச்சு தான் என்ன பண்ண முடியும்? ஷீட் மெட்டல் ஒர்க்கில் லார்ஜ் டயாமீட்டர் சர்க்கிளையோ ஆர்க்கையோ நம்மளால் என்ன பண்ண முடியும்? வரைய முடியும். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா which metal property can resist of tensile forces without any repairer? எந்த உலோகச் சொத்து இழுவிசை விசைகளின் விளைவை முறிவு இல்லாமல் எதிர்க்கும்? டெனாசிட்டி. என்ன பேர்? டெனாசிட்டி. எந்த டென்சில் ஃபோர்ஸ் வந்து which metal property can resist the effect of tensile force without any repairer? சரியா? அதுக்கு வந்து ஆன்சர் வந்து டெனாசிட்டி. என்ன பேர்? டெனாசிட்டி. வாட் இஸ் தி ஃபர்ஸ்ட் ஸ்டெப் டு அவாய்ட் ஆக்சிடென்ட் அட் தி ஒர்க் பிளேஸ்? வேலை செய்யக்கூடிய இடத்துல ஆக்சிடென்ட் ஆகாமல் தவிர்க்கிறதுக்கு எது முதல் படி அப்படின்னு கேட்குறாங்க. எது முதல் படின்னு? ஆப்ஷன் ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா அப்சர்விங் சேஃப்டி ப்ரிகாஷன். சரியா? அந்த இடத்துல என்ன சேஃப்டி ப்ரிகாஷனை ஃபாலோ பண்ணணுமோ அதை நம்ம என்ன பண்ணணும்? ஃபாலோ பண்ணணும். அடுத்து வாட் இஸ் தி நேம் ஆஃப் பார்ட் மார்க்ட் as எக்ஸ் ஷோன் இன் தி ஃபிகர்? பார்ட் ஆஃப் மார்க்டு எக்ஸ் ஷோன் இன் தி ஃபிகர். எக்ஸ் என்று குறிப்பிடுவது இது வந்து ஒரு லிவர், ஷியர் லிவர். இந்த ஷீட் மெட்டல் கட் பண்ணக்கூடிய ஒரு கட்டிங் மிஷின். இந்த கட்டிங் மிஷினில் எக்ஸுங்கிற பாகத்தோட பேர் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. எக்ஸுங்கிற பாகத்துடைய பெயர் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரியா? இதோட பேர் வந்து அப்பர் பிளேடு. என்ன பிளேடு? அப்பர் பிளேடு. ஆக்சுவலாக இதை லோவர் பிளேடு சொல்லுவாங்க. இது வந்து லோவர் பிளேடு, இந்த பார்ட் லோவர் பிளேடு, இந்த பார்ட் அப்பர் பிளேடு. சரியா? இதோட பேர் அப்பர் பிளேடு. அடுத்து வாட் இஸ் தி நேம் ஆஃப் எக்ஸ் இன் தி பார்ட் மார்க்டு எக்ஸ் இன் தி வெர்னியர் காலிபரில் எக்ஸ் என்று மார்க்கிங் செய்யப்பட்ட பாகத்தின் பெயர் என்ன? எக்ஸோட பேர் அப்படின்னா டெப்த் பார். என்ன பார்? டெப்த் பார்னு சொல்லுவோம். என்னன்னு சொல்கிறோம்? டெப்த் பார் அப்படின்னு சொல்கிறோம். ஆப்ஷன் என்னன்னு பார்ப்போம். ஆப்ஷன் டெப்த் பார் தான் ஆன்சர். சரியா? டெப்த் பார். அடுத்து 18வது கொஸ்டின். which metal property of metal has the ability to withstand wear and abrasion? சரியா? உலோகத்தின் மீது இயந்திர பண்பு தேய்மானம் மற்றும் சிராய்ப்புகை தாங்கும் தன்மை கொண்டது. அதாவது மெட்டல்னு எடுத்துட்டோம்னாவே அதில் வந்து தேய்மான எதிர்ப்புத்தன்மையும் அரிமானத்தன்மையும் தேய்மான எதிர்ப்புத்தன்மையும் வருது அப்படின்னா அந்த மெட்டல் என்னவாக இருக்கணும்? ஹார்ட்னஸாக இருந்தால் தான் அதுக்கு தேய்மான எதிர்ப்புத்தன்மை வரும். அதுக்கு தேய்மான எதிர்ப்புத்தன்மை வரும். ஹார்ட்னஸ். ஆன்சர் வந்து ஹார்ட்னஸ். வாட் இஸ் தி நேம் ஆஃப் தி வார்னிங் சைன் ஷோன் இன் தி ஃபிகர்? படத்தில் கொடுக்கப்பட்டுள்ள வார்னிங் சைனின் பெயர் என்ன? வார்னிங் சைனின் பெயர் என்ன? சரியா? படத்தில் காட்டப்பட்டுள்ள ரிஸ்க் ஆஃப் ஃபயர். இது வந்து ஒரு சேஃப்டி வார்னிங் சிம்பிள். அந்த ட்ரையாங்கிள்குள்ளே வந்துச்சுனாவே அது என்னது? வார்னிங் சிம்பிள். அந்த வார்னிங் சிம்பிளில் உள்ள ஃபயர் மாதிரி இருக்குது. அப்போ அது என்னன்னு கேட்குறாங்க. ரிஸ்க் ஆஃப் ஃபயர்னு அர்த்தம். அடுத்து 20வது கொஸ்டின். வாட் இஸ் தி லீஸ்ட் கவுண்ட் ஆஃப் மெட்ரிக் வெர்னியர் காலிப்பர்? மெட்ரிக் வெர்னியர் காலிப்பரோட லீஸ்ட் கவுண்ட் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா 0.001 mm. 0.001 mm. அடுத்து வாட் இஸ் தி பியூரஸ்ட் ஃபார்ம் ஆஃப் அன் அயன்? சரியா? பியூரஸ்ட் ஃபார்ம் ஆஃப் அயன் சொன்னோம் அப்படின்னா சுத்தமான இரும்பு எது அப்படின்னா அது ராட் அயன். அது வந்து ராட் அயன். பியூரஸ்ட் ஃபார்ம் ஆஃப் அயன் ராட் அயன். அதோட பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 99.9% பியூராக இருக்கும். 99.9% பியூரஸ்ட் ஃபார்ம் ஆஃப் அயன் வந்து ராட் அயன். அடுத்து வாட் இஸ் தி நேம் ஆஃப் பார்ட் எக்ஸ் ஷோன் இன் தி ஃபிகர்? படத்தில் எக்ஸ் என்று காட்டப்பட்டுள்ள பாகத்தின் பெயர் என்ன அப்படின்னு கேட்டிருக்கான். ஆக்சுவலாக இதை வந்து என்னன்னு சொல்லுவோம்னா டூல் போஸ்ட்னு சொல்கிறோம். இந்த பார்ட் என்னன்னு சொல்கிறோம்? டூல் போஸ்ட். கீழே இந்த பார்ட், இந்த ஸ்லைட் ஆகக்கூடிய இந்த பார்ட்டை வந்து கிராஸ் ஸ்லைடு சொல்லுவோம். இதை வந்து காம்பவுண்ட் ஸ்லைடுன்னு சொல்லுவோம். என்னன்னு சொல்லுவோம்? காம்பவுண்ட் ஸ்லைடு சொல்லுவோம். ஆன்சர் என்னன்னு பார்த்தலாம்.
டாப் ஸ்லைடு அல்லது காம்பவுண்ட் ஸ்லைடு. ஓகே, டாப் ஸ்லைடு அல்லது காம்பவுண்ட் ஸ்லைடு. இது வந்து டாப் ஸ்லைடு, இதோட பேர் வந்து டாப் ஸ்லைடு. இது கிராஸ் ஸ்லைடு, இது டூல் போஸ்ட். வாட் இஸ் தி யூஸ் ஆஃப் விங் காம்பஸ் இன் ஷீட் மெட்டல் ஒர்க்? ஷீட் மெட்டல் ஒர்க்கில் விங் காம்பஸோட வேலை என்ன அப்படின்னு பார்க்குறோம். ஷீட் மெட்டல் ஒர்க்கில் விங் காம்பஸினுடைய வேலை என்ன அப்படின்னு பார்க்குறோம். சரியா, விங் காம்பஸோட வேலை என்ன? ஸ்டெப்பிங் ஆஃப் டிஸ்டன்ஸ் தான் யூஸ் பண்ண முடியும். காம்பஸோட வேலை என்ன அப்படின்னா ஸ்டெப்பிங் ஆஃப் டிஸ்டன்ஸ். சரியா, வாட் இஸ் தி யூஸ் ஆஃப் ட்ரை ஸ்கொயர் ஷோன் இன் தி ஃபிகர்? படத்தில் ட்ரை ஸ்கொயரில் காமிச்சிருக்கக்கூடியதுனா செக்கிங் ஸ்கொயர்னஸ் டு செக் தி ஸ்கொயர்னஸ். ஆன்சர் வந்து டு செக் தி ஸ்கொயர்னஸ். சரியா, அடுத்து விச் மெட்டல் இஸ் வெரி சாஃப்ட் அண்ட் ஹெவி இன் ஷீட் மெட்டல் ஒர்க்? எந்த உலோகமானது ஷீட் மெட்டல் ஒர்க்கில் ஹெவியாகவும் இருக்கும் அதே டைமில் சாஃப்டாகவும் இருக்கும்னா அது லெட். சரியா, சாஃப்டாக இருக்கக்கூடிய மெட்டல் அதே டைமில் ஹெவியாக இருக்கும். சாஃப்டானா மெஷினிங் பண்ணும்போது சாஃப்டாக இருக்கும், மிருதுவாக இருக்கும். அதே டைமில் வெயிட்டில் பார்த்தீங்கன்னா ஹெவியாக இருக்கும். வெயிட்டில் பார்க்கும்போது ஹெவியாக இருக்கும். அந்த மெட்டல் வந்து என்னன்னா லெட். சரியா, அடுத்து வாட் இஸ் தி நேம் ஆஃப் டை ஷோன் இன் தி ஃபிகர்? படத்தில் காட்டப்பட்டுள்ள டையின் பெயர் என்ன? இது வந்து எக்ஸ்டர்னல் த்ரெட் அடிக்க பயன்படுத்தக்கூடிய டை பீஸு. இந்த டைக்கு வந்து ஸ்பிளிட் டைன்னு சொல்லுவோம். என்னன்னு சொல்கிறோம்? சர்க்குலர் ஸ்பிளிட் டை. என்ன டை? சர்க்குலர் ஸ்பிளிட் டைன்னு சொல்கிறோம். அடுத்து படத்தில் காட்டப்பட்டுள்ள எக்ஸ் என்ற குறிப்பிடப்பட்ட பகுதியின் பெயர் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இந்த படத்தில் எக்ஸ்னு மார்க் பண்ணியிருக்கக்கூடிய பார்ட்டோட பேர் என்னன்னு கேட்குறாங்க. இது ஒரு 3 ஜா சக்கு லேத்தினுடைய. சரி, இது லேத்தோட 4 ஜா. சரி, இது லேத்தோட 4 ஜா சக்கு, 3 ஜா சக்குல 1 2 3 4 ஜா சக்கு. இந்த 4 ஜா சக்கில் இந்த எக்ஸ்னு பண்ணியிருக்கக்கூடிய மார்க் பண்ணியிருக்கக்கூடிய பார்ட் என்னன்னு கேட்குறாங்க. அதுக்கு பேர் க்ரௌன் வீல். அதுக்கு பேர் க்ரௌன் வீல். என்ன பேர்? க்ரௌன் வீல். அடுத்து வாட் இஸ் தி ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி ஆஃப் அலுமினியம்? அலுமினியத்தோட ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி என்ன அப்படின்னா 2.8 கிலோகிராம் பெர் சென்டிமீட்டர் கியூப். 2.8 கிலோகிராம் பெர் சென்டிமீட்டர் கியூப். விச் ஹேண்ட் டூல் இஸ் யூஸ்டு டு ஹேண்டில் தி ஹாட் மெட்டல் இன் வெல்டிங்? எந்த ஹேண்ட் டூல்ஸ் வந்து சூடாக இருக்கக்கூடிய உலோகத்தை வெல்டிங்கில் வந்து நமக்கு கையாளுவதற்கு எளிதாக இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா அதுக்கு பேர் டாங்ஸ். அதுக்கு பேர் டாங்ஸ்ன்னு சொல்லக்கூடிய அந்த குரடுகள். டாங்ஸ்ன்னு சொல்கிறது தான் என்ன? சூடாக இருக்கக்கூடிய ஜாப்ஸை வெல்டிங் பண்ணிவிட்டு அதை எடுக்கிறதுக்கு பிடிக்கிறதுக்கு அதை யூஸ் பண்ணுவோம். டாங்ஸை தான் நம்ம என்ன பண்ணுறோம்? பயன்படுத்துகிறோம். அடுத்து பார்த்தோன்னா விச் மெஷின் யூஸ் ஸ்டார் வீல் ட்ரெஸ்ஸர் ஃபார் ட்ரெஸ்ஸிங் தி கிரைண்டிங் வீல்? ஸ்டார் வீல் ட்ரெஸ்ஸர் ஃபார் ட்ரெஸ்ஸிங் தி கிரைண்டிங் வீல். விச் மெஷின் uses star wheel dresser for dressing the grinding wheel. grinding wheelல ஸ்டார் வீல் ட்ரெஸ்ஸர் எந்த கிரைண்டிங் மிஷினுக்கு பயன்படுத்தப்படுது அப்படின்னா பெடஸ்டல் கிரைண்டர் மிஷினுக்கு தான் பயன்படுத்த முடியும். எதுக்கு பயன்படுத்த முடியும்? பெடஸ்டல் கிரைண்டிங் மிஷினுக்கு தான் ஸ்டார் வீல் ட்ரெஸ்ஸரை பயன்படுத்த முடியும். சரியா, வேற எந்த கிரைண்டர் மிஷினுக்கும் பயன்படுத்த முடியாது. ஸ்டார் வீல் ட்ரெஸ்ஸர் பயன்படுத்தக்கூடியது பெடஸ்டல் கிரைண்டருக்கு தான். சரியா, அடுத்து வாட் இஸ் தி பர்பஸ் ஆஃப் what is the pressure maintained in the acetylene cylinder? acetylene cylinderல மெயின்டைன் பண்ணக்கூடிய ப்ரெஷர் என்னவா இருக்கணும் அப்படின்னா 15 கிலோகிராம் பெர் சென்டிமீட்டர் ஸ்கொயர். 15 kg பெர் சென்டிமீட்டர் ஸ்கொயருங்கிற ப்ரெஷரை எதில் மெயின்டைன் பண்ணும்? அசிட்டிலின் சிலிண்டரில் மெயின்டைன் பண்ணும். இந்த அசிட்டிலின் சிலிண்டருங்கிறது கேஸ் வெல்டிங்கில் வரும். என்ன வெல்டிங்கில் வரும்? கேஸ் வெல்டிங்கில் வரும். சரியா, அடுத்தது வாட் இஸ் தி நேம் ஆஃப் கேஜ் ஷோன் இன் தி ஃபிகர்? படத்தில் காட்டப்பட்டுள்ள கேஜின் பெயர் என்ன? ஆக்சுவலாக இதுக்கு ரேடியஸ் கேஜின் பேர். என்ன பேர்? ரேடியஸ் கேஜின் பேர். என்ன கேஜ்? ரேடியஸ் கேஜ். அடுத்து விச் ரிவிட் இஸ் யூஸ்ட் இன் ஹெவி ஸ்ட்ரக்சரல் ஒர்க்? பெரிய கனரக கட்டமைப்பு வேலைகளுக்கு எந்த ரிவிட் ஆனது பயன்படுத்தப்படுகிறதுனா பேன் ஹெட் ரிவிட். ஸ்ட்ரக்சரல் ஒர்க், ஹெவி ஸ்ட்ரக்சரல் ஒர்க்னாவே பேன் ஹெட் ரிவிட் தான் பயன்படுத்தப்படுது. என்ன ரிவிட் பயன்படுத்தப்படுது? பேன் ஹெட் ரிவிட் பயன்படுத்தப்படுது. நல்லா பார்த்துக்கணும். ஹெவி ஸ்ட்ரக்சரல் ஒர்க்குக்கு பயன்படுத்தக்கூடிய ரிவிட் எது அப்படின்னா பேன் ஹெட் ரிவிட். அடுத்து விச் ஃபைல் ஹேஸ் parallel edges throughout the length? விச் ஃபைல் ஹேஸ் parallel edges throughout the length? சரியா, எந்த ஃபைலுக்கு நீளம் முழுவதும் இணையான விளிம்புகள் உள்ளன? parallel edges throughout the file. சரியா, ஹேண்ட் ஃபைல் சொல்லுவோம். அதுக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஹேண்ட் ஃபைல். ஹேண்ட் ஃபைலை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா ஃப்ளாட்டாக இருக்கக்கூடிய 2 சைட்லேயும் டீத் இருக்கும். அதோட சைடில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சைடில் என்ன இருக்காது? டீத் இருக்காது. ஒரு சைடில் மட்டும் தான் கட்டிங் எட்ஜ் இருக்கும்.
இனி ஒரு சைடில் என்ன இருக்காது, டீத் இருக்காது. அதாவது ஃப்ரண்ட் ஃபேஸில் ரெண்டு சைடும் ஃப்ளாட்டாக இருக்கக்கூடிய ரெண்டு சைடும் டீத் இருக்கும். அதோட ரெண்டு சைடில் வந்து ஒரு சைடில் ஒன்றும் இருக்காது, டீத் இருக்காது, ஒரு சைடில் டீத் இருக்கும். அந்த ஃபைலுக்கு பேர் சேஃப் எட்ஜ் ஃபைல் பேர். என்ன பேர்? சேஃப் எட்ஜ் ஃபைல். சரியா? அடுத்து வாட் இஸ் placed between the chucks and the lathe bed to prevent damage while dismounting the chuck. சக்கை டிஸ்மவுண்டிங் பண்ணும்போது, சக்கை மவுண்டிங் பண்ணி டிஸ்மவுண்டிங் பண்ணும்போது லேத்துக்கு பெட்டுக்கு அடியில் எதை வைக்கணும் அப்படின்னா உட்டன் கிராடல்னு சொல்லக்கூடிய மரப்பெட்டி, அதாவது ஒரு பலகை பெட்டி என்ன பண்ணணும், அந்த லேத் மிஷினோட சக்குக்கு அடியில் வைக்கணும். ஏன்னா சக்கு கழட்டும் போது சக்கு வந்து பெட்டு மேலே விழுந்து பெட் என்ன பண்ணக்கூடாது, டேமேஜ் பண்ணிடக்கூடாது. அடுத்து 36வது கொஸ்டின். வாட் இஸ் தி நேம் ஆஃப் எலமெண்ட் மார்க்டு as x shown in the figure? படத்தில் x என்று மார்க்கிங் செய்யப்பட்டுள்ள பாகத்தின் பெயர் என்ன? x என்று மார்க்கிங் செய்யப்பட்டுள்ள பாகத்தின் பெயர் என்னன்னு கேட்டிருக்காங்க. சரியா? இதுக்கு பேர் என்ன அப்படின்னா பிச்சுன்னு சொல்லுவோம். என்னன்னு சொல்லுவோம்? எக்ஸுக்கு பேர் பிச். சரியா? இந்த எட்ஜில் இருந்து த்ரெட்டோட இந்த ஃப்ளாங் எட்ஜில் இருந்து அடுத்த ஃப்ளாங் எட்ஜ் வரைக்கும் இருக்கக்கூடிய தூரத்தை என்னன்னு சொல்லுவோம்? பிச்சுன்னு சொல்லுவோம். ஆப்ஷன் ஆன்சர் என்னன்னு பார்த்துருவோம். பிச். சரி. வாட் இஸ் தி நேம் ஆஃப் ஸ்பெசிஃபிகேஷன் ஷோன் மார்க்டு எக்ஸ் இன் தி ஃபிகர்? எக்ஸ்ன்னு குறிப்பிடப்பட்டுள்ள லேத்தின் ஸ்பெசிஃபிகேஷனின் பெயர் என்ன? லேத் ஸ்பெசிஃபிகேஷனின் பெயர் என்ன? சரியா? இதை வந்து லேத் மிஷினோட ஸ்பெசிஃபிகேஷன் சொல்லுவோம். அந்த லேத் மிஷினோட ஸ்பெசிஃபிகேஷனில் எக்ஸ்ன்னு மார்க் பண்ணியிருக்கக்கூடிய பார்ட்டோடைய ஸ்பெசிஃபிகேஷன் என்ன? ஸ்பெசிஃபிகேஷன் நேம் என்னன்னு கேட்குறாங்க. ஸ்பெசிஃபிகேஷனுடைய நேம் என்னன்னு கேட்குறாங்க. அது ஆக்சுவலாக லேத் ஆஃப் தி பெட்டா, ஸ்விங் டயாமீட்டரா, லென்த் பிட்வீன் தி சென்டர்னு சொல்லுவோம். என்னன்னு சொல்லுவோம்? லென்த் பிட்வீன் தி சென்டர். இது வந்து லைவ் சென்டர் சொல்லுவோம். இது ஹெட் ஸ்டாக் என்னன்னு சொல்லுவோம்? லைவ் சென்டர் சொல்லுவோம். டெயில் ஸ்டாக் வந்து டெட் சென்டர் சொல்லுவோம். டெயில் ஸ்டாக் என்னன்னு சொல்கிறோம்? டெட் சென்டர், ஹெட் ஸ்டாக், லைவ் சென்டர். அப்போ இந்த ரெண்டு சென்டர், அதாவது இந்த டெட் சென்டருக்கு, இந்த லைவ் சென்டருக்கும் இந்த டெட் சென்டருக்கும் இடைப்பட்ட தூரத்தை தான் என்னன்னு சொல்கிறோம்னா லென்த் பிட்வீன் தி சென்டர் சொல்கிறோம். என்னன்னு சொல்கிறோம்? லென்த் பிட்வீன் தி சென்டர் சொல்கிறோம். சரி? அப்போ டெட் சென்டருக்கும் லைவ் சென்டருக்கும் இடைப்பட்ட தூரத்தை தான் என்ன சொல்கிறோம்? லென்த் பிட்வீன் தி சென்டர். சரியா? அடுத்து 38வது கொஸ்டின். விச் கேலிப்பர் ஹேஸ் ஒன் leg and adjustable divider point and other leg bend? சரியா? எந்த கேலிப்பருக்கு எந்த கேலிப்பருக்கு வந்து ஒரு கால் வந்து ஸ்ட்ரைட்டாகவும் ஒரு கால் வளைஞ்சிருக்கும் அப்படின்னு கேட்டால் இது மார்க்கிங் இன்ஸ்ட்ருமெண்ட்டில் வருது. இந்த மார்க்கிங் இன்ஸ்ட்ருமெண்ட்டோட பேர் வந்து ஜென்னி கேலிப்பர். என்ன பேர்? ஜென்னி கேலிப்பர்னு சொல்லுவோம். ஹார்ட் லக் கேலிப்பர் சொல்லுவோம். ஹேமர் பாயிண்ட் கேலிப்பர் சொல்லுவோம். சரி? அதுக்கு நிறைய பேர் இருக்குது. ஆப்ஷனில் இங்கே வந்து நமக்கு ஜென்னி கேலிப்பர்னு கொடுத்துருக்கனால ஆன்சர் வந்து ஜென்னி கேலிப்பர் தான். என்னது ரைட் ஆன்சர். சரியா? அப்போது விச் கேலிப்பர் ஹஸ் ஒன் லெக் வித் அட்ஜஸ்டபிள் டிவைடர் பாயிண்ட் அண்ட் அனதர் லெக் பெண்ட்? இந்த கேலிப்பர் வந்து ஒரு கால் ஸ்ட்ரைட்டாகவும் ஒரு கால் பெண்டாக இருக்கும்னு கேட்டால் அந்த கேலிப்பர் வந்து என்னது? ஜென்னி கேலிப்பர். என்ன கேலிப்பர்? ஜென்னி கேலிப்பர். சரியா? இதில் ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா, ஆன்சர் ஏதாவது தப்பான ஆன்சர் இதில் இருந்துச்சுன்னா அதை நீங்கள் என்ன பண்ணலாம்? கமெண்டில் சொல்லலாம். ஒருவேளை ஏதாவது டவுட் இருந்தாலும் டைரெக்டாக என்ன பண்ணுங்கள்? கமெண்டில் டைப் பண்ணிவிடுங்க. உங்களுக்கு ஏதாவது எக்ஸ்ப்ளனேஷன் வேணும்னா என்ன பண்ணிடலாம்? ரிப்ளை கொடுத்துடலாம். சரியா? ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.